பிதா நம்மளை ரொம்ப ஆச்சரியப்படுத்துவார். நம்மளுடைய லாஜிக்கல் மைண்ட், தர்க்க சாஸ்திர அறிவு இருக்குல்ல, பிலாசபி, அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு பண்ற மாதிரி ஏதேனும் பண்ணுவார். என்றைக்கு நீங்க உங்க இருதயத்தை உங்க அப்பா கிட்ட கொடுத்துட்டீங்களோ அதுக்கு பிறகு நீங்க உங்க இருதயத்துக்கு பயிற்சி கொடுக்க வேண்டிய கட்டாயம் கிடையாது. உட்காந்து இது முதலாவது சப்ஜெக்ட், இது ரெண்டாவது சப்ஜெக்ட் அப்படின்னோ அல்லது ஏதோ ஒன்று பொருளை வைத்து செய்ய வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை. உங்களுக்குள்ள ஆட்டோமேட்டிக்லி அதை பிதா பண்ணுவார். ஆவியானவருக்குள்ளாக ரொம்ப ரொம்ப இலகுவா நீங்க அதை உணர்வீங்க. அது நீங்க கஷ்டப்பட தேவையில்லை. அது பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, அவர் அன்பின் ஆவியினால் எல்லாம் ஆகும். God is love, தேவன் அன்பாக இருக்கிறார். God is spirit, தேவன் ஆவியா இருக்கிறார். God is light, தேவன் வெளிச்சமா இருக்கிறார். God is the truth, தேவனே சத்தியமாயும் இருக்கிறார். இருதயத்திலிருந்து உங்களை வாழ வைப்பார். ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், அது எல்லாம் அவர் இருதயத்திலிருந்து உங்களை வாழ வைக்கும் போது இன்று கண்ட எகிப்தியனை நீங்கள் இனிமேலும் காண மாட்டீங்க மாதிரி அதை தேடியும் நீங்க கண்டு கொள்ள முடியாத இடத்துக்குள்ள விட்டுருப்பீங்க. அவ்வளவு அழகா கிறிஸ்து இயேசுவுக்கு, நம்முடைய மூத்த அண்ணனுக்கு நிகரான அவர் சொன்னார்ல, உலகம் தரக்கூடிய சமாதானத்தை நான் உங்களுக்கு தரவில்லை, என் சமாதானத்தையே உங்களுக்கு தருகிறேன், என் சந்தோஷத்தையே உங்களுக்கு தருகிறேன். அதனால நான் ரொம்ப, என் ஹார்ட் ரொம்ப ஃப்ரீயா இருக்கு. முன்னாடி எல்லாம் ஏதாச்சும் ஒன்று பண்ணிட்டு அவங்கள கஷ்டப்படுத்திட்டோமோ, அவங்க ஏதாச்சும் நினைப்பாங்களோ, இல்லை நான் ஒரு பெரிய ஊழியக்காரனா இருக்கோம், நம்முடைய அடையாளம் கெட்டுருமோ, அந்த பெர்ஃபார்மன்ஸ்லயே வளர்ந்துட்டோமா, யாராச்சும் என்ன நினைப்பாங்க, மற்றவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க நம்மளை குறித்து என்ன ஒப்பீனியன் நினைப்பாங்க, இதுலயே வாழ்ந்து 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 படுக்கும் போதும் சரி, எழும்பும் போதும் சரி, நடக்கும் போதும் சரி, ஆட்டோல ஏறும் போதும் சரி, அதுல வேற இப்ப சோசியல் மீடியால நிறைய வந்துட்டுல நம்மளை காட்டுறது, அதுல இருக்க லைக்ஸ், வியூஸ், நன்மை தீமை அறியத்தக்க அறிவுனால இதயம் காயப்பட்டு தான் இருக்கு. இப்ப ஜீவன்ல பங்கெடுக்கிறனால இதயத்தை குணப்படுத்த விரும்புறாரு. அதை நோக்கி ஒரு பயணத்துல நாம பயணிச்சுக்கிட்டு இருக்கோம்.